ஓம் கம் கணபதியே நமக. திருச்சிற்றம்பலம். உனது பொன்னணைய பூங்குழல்களை என் தலைமையில் வைத்தாய். ஒரு வாசக நேயர்களுக்கு, ஒரு வாசக நேயர்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு பாதம் தொட்டு பணிகின்றேன். 29/3/2025 அன்று நடக்கக்கூடிய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி மட்டுமல்ல, இந்த ஆண்டில் 3 பயிற்சிகள் நமக்கு வந்து வளம் கொளிக்க இருக்கின்றன. முதலாவதாக 29/3 சனி பயிற்சி, இரண்டாவதாக குரு பயிற்சி, மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி. அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? 30/3/2025 வரை மேசராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும், திடமாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்தி ஜனன ஜாதகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் கண்டிப்பாக இந்த 30/3/29 என்று சொல்வதை விட 30/3/2025க்குள் நீங்க எதை செய்யணும், எந்த பணி, ரியல் எஸ்டேட்டா, பொறியியல் வல்லுநரா, எஸ்பி சம்பந்தப்பட்டதா, காவல்துறை சம்பந்தப்பட்டதா, போலீஸ் துறை சம்பந்தப்பட்டதா, மெடிக்கல் மருத்துவத்துறையா, மெடிக்கல் துறையா, கெமிக்கலா, அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த வகையிலே இந்த 30/3/2025 இந்த சனி பயிற்சியில அதுக்குள்ளாக கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்காக கொஞ்சம் எலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஏது, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பருவநிலை, உங்களுடைய காலநிலை, உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய அந்தரம், இவை எல்லாத்தையும் கணக்கீடு செய்து முதல் சுற்றா, இரண்டாவது சுற்றா, மூன்றாவது சுற்றா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வாசக நேயர்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பயிற்சி ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இதை நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும். எதை செய்யணும்? எந்த வகையில உங்க தொழில், உங்க ராசிக்கு எந்த வகையில தொழில், பொறியியல் வல்லுநர் நம்பர் 1, ரியல் எஸ்டேட் நம்பர் 1, இப்படிப்பட்ட தொழிலை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சி முதல் சுற்றா இருந்தாதான் கொஞ்சம் கஷ்டம். படிப்பு குறையும். 14 வயசு 10 15 வயசு 14 வயசு 15 வயசு 9வது 10வது படிப்பாங்க. அப்ப 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம பெற்றோர்கள் என்ன செய்வோம்? நல்லா படிக்கல என் பிள்ளை, நல்லா படிக்கணும் ஐயா, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தேனும் பாலும், தேன் ஞாபக சக்திக்கு, தேன் ஆயுளுக்கு, தேன் அறிவுக்கு, பால் பொதுவான ஒரு அமிர்தம். பால் நிச்சயமாக எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அமிர்தமா இருக்கிறதுனால பாலும் தெளிதேனும் தான் சொல்லியிருக்காங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். அதனால அதை இரண்டையும் கலந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக தடையை எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும், அந்த தடையை அகற்றக்கூடிய குணத்தை கொடுக்கும். அதுல வெத மாற்று கருத்தும் அல்ல. எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிச்சயமாக தடையை அகற்றக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்குமே தவிர தடையை மேற்கொண்டு தூண்டுதலாக இருக்காது என்பதை ஒரு வாசக நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முக்கியமாக படிப்பு தான் மெயின். அடுத்து கண்டிப்பாக சுப விரயமா ஆக்கிக்கோங்க. சுப விரயமும் நீங்க ஆக்கிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, மேரேஜுக்கு நம்ம நல்ல நாள் பார்க்கறது, அந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நல்ல காரியத்தை எடுத்து செய்யறது, இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். இப்படி செய்யும் போது அப்ப அதெல்லாம் சுப விரயத்தை மங்களகரமான காரியம். அந்த மங்களகாரம் அங்க நடக்கும்போது அப்ப நல்லதானே முடியுது. அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பின் விளைவுகள் நன்மை பயக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.